ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்றைக்கான டாபிக். சரி, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நானும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், நானும் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். நான் ஸ்கூல் படிச்சுன்னுக்கிறேன், காலேஜ் படிச்சுன்னுக்கிறேன். நீங்கள் எந்த மீடியமாக வேணாலும் இருக்கலாம், டசன்ட் டோ கேர். பட் ஹேவ் பீன் திங்க் அபவுட் சம் கைண்ட் ஆஃப் ஹேவ் பீன். நீங்கள் டீ குடிக்கும் போதும் சரி, இல்லை ஒரு சில நேரத்தில் எங்கேயாவது வெளியே போனாலும் சரி, ஏன் நம்மளுக்குன்னு ஒரு சொல்லுவாங்க, நம்மளுக்குன்னு ஒரு வருமானம் வந்தால் எப்படி இருக்கும்? எப்போ பார்த்தாலும் அப்பா அம்மா கிட்ட கேட்டுனே இருந்தால் சம் கைண்ட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன், சம் கைண்ட் ஆஃப் ஆங்க்ரினஸ், சம் கைண்ட் ஆஃப் எப்படி சொல்கிறது, சொல்ல முடியாத விஷயங்கள் இருக்கும். கையில் ஒரு காசு தேவைப்படும், இல்லை இன்டர்நெட்டே போகணுன்னாலும் எமர்ஜென்சிக்கு ஒரு அப்ராக்சிமேட்லி டெய்லி 1.5 GB ஆர் 2 GB, ஒரு சில பேர் 50 GB கூட பத்தாது. ஏன்னா ஒரு சில பேர் கிராஃபிக் டிசைனிங், எனி அதர் அபவுட்ஸ் ஃபார் ஒர்க்கிங். பட் என்னுடைய கொஷின் என்னென்னா, வெரி வெரி சிம்பிள். எனக்கு இப்போ காசு தேவைப்படுது, வீட்டில் வருமானம் கம்மி, அப்பா போய் வேலை செய்கிறாரு, அம்மா வேலை செய்கிறாங்க, ஆனால் மாதத்துக்கு தான் வருமானம் வருது. அதே எனக்கும் அதே மாதிரி நானும் ஒரு இடத்துல வேலை செய்யணும்னு ஆசை தான். ஆனால் ஒரு சில அதே நான் உக்காந்த இடத்துல வேலை செஞ்சு எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் ஃபுல்லாக டீலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் வீடியோ. ஓகே, சரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹேஸ் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டட். ஹேவ் பின் இன் ஏ மொபைல் ஃபோன் ஆர் லேப்டாப் கம்ப்யூட்டர். மொபைல் ஃபோன் இருந்தால் கூட ஓகே, இல்லை மொபைல் ஃபோன் பேசிக் திங் யூ நீட் வில் பி எ லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர். வில் பி ஏ i5 AMD Ryzen 5 ப்ராசஸர். i5லேருந்து பாருங்கள், i5 to i9. இப்போது AMD Ryzen 9 இருக்கிறது பாருங்கள், கேமிங் சீரிஸ் லேப்டாப்பாக. ஏன்னா முக்கால்வாசி வேலை நம்ம லேப்டாப்பில் தான் கம்ப்யூட்டரில் செய்ய போகிறோம். ஏன்னா ப்ராசஸர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் அப்படி இல்லைனா கூட ஓகே, உங்கள் ஃப்ரெண்டோட லேப்டாப் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. i3 ஓகே, Ryzen 3யும் ஓகே. பட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஜென்ரேஷன். சரிங்களா? சரி, அப்படி என்ன தான் நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நானும் இப்போ எங்கிட்டையும் காசு இல்லை தான், ஆனால் என்கிட்ட ஒரு சில ஐடியாஸ் இருக்குது, அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஐடியா யாராவது ஒருத்தருக்கு கன்ஃபார்ம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வில் பி பேசிவ் இன்கம் பற்றி முழுக்க பார்க்க போகிறோம். சரி, பேசிவ் இன்கமுக்கு முன்னாடி இன்கம் சைடு ஹசில்ஸ் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன? ஒரு இன்கம் சைடு ஹசில், ஆக்டிவ் இன்கம்னா என்ன, பேசிவ் இன்கம்னா என்ன, அதுக்கு முன்னாடி இன்கம் சைடு ஹசில்னா என்னன்னு பார்க்க போகிறோம். சரி, இன்கம் சைடு ஹசில், ஏதாவது ஒரு வேலை செய்வோம் நம்ம. இப்போ அது வீக்கெண்ட் ஆர் மந்த்லி பேசிஸ் ஆர் டே பேசிஸ் ஆர் அவர் பேசிஸ், அந்த டைமுக்கான இன்கம் சைடு பேஸ்டாக நம்மளுக்கு வரும். ஒரு சில பேர் தினமும் ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் மந்த்லி ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, எத்தனை பேர் கார் வச்சிங்கன்னு எனக்கு தெரியாது, நான் சொல்கிறேன். ஒரு சில பேர் அந்த ஆக்டிங் டிரைவர்னு சொல்லுவாங்க, வாடகைக்கு போயிட்டு வராங்க, ஹேவ் பின் ரெண்ட் கோ டு டிரைவ் கார். அவங்களுடைய கார் எல்லாமே ஓனரோடைய கார், பட் அவங்க ஸ்டில் ஓட்டுவாங்க வண்டி. அவங்களுக்கு காசு, அவங்க இவ்வளோ மணி நேரம் வண்டி ஓட்டிட்டா இவ்வளோ காசுன்னு வாங்கிட்டு போயினே இருப்பாங்க. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சரியாக தெரியாது. ஐ ஹேவ் கெனாட் அஷ்யூர், என்னால் எப்படின்னு அப்ராக்சிமேட் எவ்வளோன்னு சொல்ல முடியாது. சம் கைண்ட் ஆஃப் அமௌண்ட் எக்ஸஸாக இருக்கும். சரி, அது மாதிரியாக சொல்கிறது ஒரு சம் கைண்ட் ஆஃப் இன்கம் சைடு ஹசில். ஒரு இன்கம் சைடு ஹசலாக வந்துனே இருக்கணும். நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் சரி, அது தகுந்த மாதிரி உங்களுக்கான இன்புட்ஸ் தந்தால் அவுட்புட் வரும். அதே மாதிரி தான் சொல்கிறேன். நீங்கள் இதான் இன்கம் சைடு ஹசல். நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுவீங்க, ஒரு இன்கம் உங்களுக்காக ஜென்ரேட் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் இதிலே ஒரு 4 டாபிக் 5 டாபிக் கவர் ஆகிரும் டாபிக்ஸ். ஓகே, இன்கம் சைடில் ஆயிடுச்சு. சரி, பேசிவ் இன்கம்னா என்னென்னு பார்க்கலாம். பேசிவ் இன்கம் சேம் ரிலேட்டட் தான். நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணுவீங்க, பட் ஹேப்பின் கெனாட் வில் பி ஃபுல் ஒர்க், வில் பி பர்டிகுலர் ஒர்க்கிங் ஆன் ஆஃப் டைம். எப்படி சொன்னால் பார்ட் டைம்னு சொல்லலாம் சிம்பிளாக. தினமும் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுவீங்க. ஆனால் இதோட பேசிவ் இன்கம் எப்படின்னா, நீங்கள் ஒன் டைம் தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. சம் கைண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணால், கேமரா எடுத்தால் கூட, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கேமரா சாரி, கிராமர் மிஸ்டேக் அதிகம் ஆகும், ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ வராது. சரி, கேமராவே வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒன் டைம் வில் பி பர்ச்சேஸ் ஃபார் த கேமரா. கிராமர் மிஸ்டேக் ஆகுது, ஐயோ, ஓ ஷிட். ஓகே, ஹேவ் பின் பர்ச்சேஸ் த கேமரா, வீடியோ ரெக்கார்டிங் அண்ட் ஃபோட்டோ ஷூட்டிங். அந்த டைம் நீங்கள் ஒரே கேமரா தான், லென்ஸ் தான் மாற்றினே இருப்பீங்க. பட்
நீங்கள் வந்து அதே கேமரா வச்சு ஃபோட்டோவும் எடுக்கலாம், வீடியோஸும் எடுக்கலாம். நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கும் தரலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய வெப்சைட் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் உங்களுக்காக. யார் யாரெல்லாம் ஃபோட்டோகிராஃபி ஆர் வீடியோகிராஃபியில் அந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரீங்களோ உங்களுக்கு லிங்க்கு தரேன். அதுலேருந்து கூட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். உங்களுக்காக நானே தரேன், லிங்க்கு நானே தரேன். இதை வந்து எப்படி சொல்கிறதுனா, அந்த ஃபீல்டு பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இந்த வார்த்தை. ஒரு சிலது வந்து நம்மளால் ஒரு சில விஷயத்த காசால் பண்ணலாம், ஒரு சில விஷயத்த வந்து ஃபீலிங்ஸ்லால் தான் செய்ய முடியும். ஒரு சில பேர் வந்து சிம்பிளாக சொல்லலாம், சாப்பாடு எடுத்துட்டு ஹேவின் கெனாட் பிரிங் இட் த ஃபுட் பட் த கிவிங் அதர்ஸ். சிம்பிளாக சொல்லுங்க, ஹேவின் கிவிங் அதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி வீட்டில் சாப்பாடு அம்மா செஞ்சுருப்பாங்க, அவன் லேட் பண்ணிட்டுருப்பான், இல்லை சாப்பாடு செய்யலை, ஆனால் த ஃப்ரெண்ட்ஸ் வில் பி ஷேரிங் த ஃபுட். ஓகே, த கிவிங் த ஃபுட், the giving the meal or anything, the sharing in this food. ஓகே, இவ்வளோ தான் ஷேர் பண்ணிக்கிறது, அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல வந்தது அது மாதிரி தான். எப்படி சொல்கிறது, ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ண போகிறோம், அவ்வளோதான். பேசிவ் இன்கம் இப்போ சொன்னால் இதுலேருந்து நீங்கள் நிறைய மோர் இன்கம் வில் பி ஜென்ரேட்டட். நீங்கள் வந்து கேமரா வச்சுருக்கிறவங்க நிறைய இன்கம் இருக்குது. நீங்கள் வந்து வீடியோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம், வீடியோ எடிட் பண்ணலாம். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்கிறேன். முக்கியமாக நான் வந்து விஸ்காம் யூஸ் பண்ணுவாங்க இந்த கேமராஸ். நான் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு MBA ஸ்டூடெண்ட் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச ஃபீல்டு வந்து விஸ்காம் தான். எனக்கு தெரியாமல் MBA எடுத்துட்டேனான்னு யோசிக்கிறேன். தட்ஸ் எனஃப் இன் த டாபிக் ரைட் நவ். ஓகே, பேசிவ் இன்கம். நீங்கள் ஒன் டைம் வில் பி இன்வெஸ்ட் த அமௌண்ட். கேமரா பற்றி சொல்லியிருப்பேன். உங்களுக்கு அமௌண்ட் ஜென்ரேட் ஆகினே இருக்கும், ஏன்னா உங்களுக்கு கிளைண்ட்ஸ் பிடிக்கணும். ஆனால் இதை வந்து இந்த பேசிவ் இன்கம் சொல்கிறேன். கேமரா வந்து வச்சுக்கிறவங்க ஹேவ் கிளையண்ட் ஆர் கஸ்டமர்ஸ் பிடிக்கணும். கிளையண்ட்ஸ் ஐ கேனாட் சொல்ல முடியாது என்னால் எப்படின்னு. ஒரு சில வார்த்தை சேமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங், ஆனால் சம் கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் வில் பி சேஞ்ச். ஓகே, இது மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட், வீடியோ ஷூட் எடுக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது என்ன சொல்கிறது. அதனால ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். அதே ஆக்டிவ் இன்கம்னா என்ன, நீங்கள் வந்து மந்த்லி ஆக்டிவாக ஒர்க் பண்ணுவீங்க, உங்களுக்கான தகுந்த அமௌண்ட் வந்துடும். ஆனால் பேசிவ் இன்கம்னா அப்படி கிடையாது. நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, ஒரு சில விஷயத்தை தந்துருப்பீங்க, அதுலேருந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகினே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ பிடிச்சி தந்துருப்பீங்க யாராவதுக்கு, ஒரு சைட்டில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கான வெப்சைட் இருக்குது, இல்லை அதர்ஸ். நான் இப்போ சொன்ன வெப்சைட் லிங்க் தரேன் உங்களுக்காக. ஏன்னா ஒரு சில ஃபீலிங் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து அந்த லிங்க் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஐ திங்க் பிக்சல் வருது. அதே மாதிரி நிறைய சைட்ஸ்க்கு இருக்குது. நீங்கள் வந்து அந்த உங்கள் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு கூகுள் அக்கௌண்ட் ஆர் எனி அக்கௌண்ட் வில் பி ரிஜிஸ்டர், சம் கைண்ட் ஆஃப் ராயல்ட்டி வில் பி பே யூ மந்த்லியா. இல்லை ஒரு சில பேர் வந்து இந்த படத்துக்கு இல்லை ஏதாவது இந்த சோர்ஸ்க்கு எடுக்கிறாங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு சம் கைண்ட் ஆஃப் கமிஷன் கிடைக்கும். தட் கைண்ட் ஆஃப் பேசிவ் இன்கம். அவங்க எப்பப்போ ஒரு சிலது பார்த்துருப்பீங்க, இந்த கிராஃபிக் டிசைனிங் பண்ணும்போதெல்லாம். இப்போ கேனோ நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, நானும் கேனோ யூஸ் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு டிசைனிங் தெரியாது. சம் கைண்ட் ஆஃப் ஐ வில் பி ப்ரிப்பேரிங் ஃபார் த ரெஸ்யூம், பட் எப்படின்னா தெரியாது. அதுக்கப்புறம் தான் கேனோ யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு சார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாதாலும் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது கிராஃபிக் டிசைனிங்காக. எல்லாமே எடிட் பண்ணிடுறோம். அதனால சொல்ல வரேன், இதுதான் கிராஃபிக் சொல்கிறேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா? சம் கைண்ட் ஆஃப் ஒரு தாட்டி நம்ம இன்புட் போட்டால் வந்துடும். நிறைய பேர் அந்த இப்போ கிளிக் பண்ணது சொன்ன உங்களுக்காக. நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்த கண்டினியூஸாக பண்ணினே இருப்பீங்க. ஆனால் பண்ண ஒரு சில இடத்துல வந்து கண்டினியூஸாக மணி உங்களுக்கு வந்துனே இருக்கும். அதுதான் பேசிவ் இன்கம். சொல்ல முடியாது. டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹேவ் பின் ஸ்பெண்டிங், டிபெண்ட்ஸ் அப்பான் த டைம், மணி இன்வெஸ்ட் பண்ணும் அதிகம்தான். ஹேவ் பின் மோர் கைண்ட் ஆஃப் எனர்ஜி வில் ஸ்பெண்ட். உங்களுக்கு வயசு இப்போது வந்து ஒரு 15 to ஒரு 25க்குள்ளே இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த டைமை இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹேவ் பின் லாஸ்ட் இன் 10 years. ஐ வில் பி எனக்கு கரண்ட்டாக இப்போ வந்து 25 years ஆகுது. நான் வந்து திங்க் பண்ணேன், ஹேவ் பின் வில் ஸ்டார்டட் சம் கைண்ட் ஆஃப் இன்கம், பட் ஹேவ் பின் சம் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் வில் பி தேர். நான் 15 ஏஜ்லேயே எனக்கு அந்த எப்படி சொல்லுவாங்க மெச்சூரிட்டி வந்துருச்சு சொல்லுவாங்க எல்லோரும். ஹேவ் பின் நான் சைக்காலஜி புக்ஸ் நிறைய ரீட் பண்ணிக்கிறேன், அந்த எக்ஸ்பெக்டேஷன் சொல்கிறேன். ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க இந்த பசங்களுக்கு 21 or 22 தான் அந்த மெச்சூரிட்டி வரும். ஆனால் எனக்கு அப்போது எனக்கு கரண்டி 25 ஆகுது. பட் அந்த 21 கூட அந்த மெச்சூரிட்டி வரல. இன்னும் மெச்சூரிட்டினா அப்போ அந்த யோசனை வரல. ஆனால் பிஃபோர் ஹேவ் பின்
பாஸ்ட் மை 10 இயர்ஸ் அப்போயே நான் பிஃபோராக கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் இந்த விஷயம் ஆரம்பிக்கிறேன்னா கன்ஃபார்ம் இது சக்ஸஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஆகும் கன்ஃபார்ம். ஆனால் இது கண்டினியூஸாக ஒர்க் பண்ணால் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் கன்ஃபார்மாக இருக்கும் தெரிஞ்சிச்சு. அப்போயே எனக்கு அந்த மெச்சூரிட்டி வந்துச்சு. அதனால தான் எதுவும் கண்டுக்கிறது இல்லை. ஏஜ் வந்து எப்பயும் ஒரு நம்பர் எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் வந்து ஏஜில் தான் ப்ராப்ளமாக இருப்பீங்க. உங்களோட ஸ்கில்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கள் போதும். ஓகேவா? இதுதான் இன்றைக்கான டாபிக்ஸ் நான் சொல்கிறேன். பேசிவ் இன்கம் இதில் சம்பாதிக்கலாம்னு சொல்ல அதுதான். இப்போது இதில் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் தரும்போது எதுதான் மறந்துட்டேன். சரி, ஃபஸ்ட் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தந்துக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து என்னென்ன சைட்ஸ் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய சைட்ஸ்க்கு இது. ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பாருங்கள். ஹேவ் பின் ரைட்டட் வில் பி உங்களுக்கான சைட்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணேன். நீங்கள் வந்து யாரெல்லாம் எழுதுறீங்கன்னா உங்களுக்குன்னு தகுந்த மாதிரி தந்துக்கிறேன். இதோட 3 நாட் சொல்கிறேன். நீங்கள் வந்து ரைட் பண்ணுறதுனாலும் சரி, ரைட்டிங் அண்ட் ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, அதே மாதிரி வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன யூஸ் பண்ண போகிறீங்கன்னு அது இருந்தாலும் சரி, அதேமாதிரி கிராஃபிக் டிசைனிங்னு நிறைய நான் இப்போ வந்து சொல்கிறது கம்மி தான். ஏன்னா என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சது இவ்வளோ தான் டாபிக்ஸ். ஆனால் உங்களுக்காக நிறைய விஷயம் தரப்போகிறேன். டிஸ்கிரிப்ஷனுக்கு இது பாருங்கள். அந்த லிங்க்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கிளிக் பண்ணி லேர்ன் பண்ண பாருங்கள். உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு கையில் காசு இல்லைனா கூட யூடியூப் இருக்குது பாருங்கள். ஈஸியாக கற்றுக்கோங்க. ஏன்னா யூடியூப்பில் எல்லாம் ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கோங்க, இல்லை ப்ரீமியம் எடுத்துக்கோங்க. யூடியூப் ப்ரீமியம் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆட்ஸ் ப்ளே ஆகினே இருக்கும். கண்டினியூஸாக வில் பி பிளேயிங் த ஆட்ஸ். உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும். ஒரு சில பேரால் முடியாதுன்னா அந்த ஆட் ஸ்கிப் பண்ண முடியாது. ஒரு சில நேரத்தில் உங்களால் ஓகே மந்த்லி அது சம்திங் 200 வரும். எப்படி இருந்தாலும் ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட்டுக்குள்ளே வந்துடும். என்ன சொல்கிறது, தகுந்த மாதிரி போட்டுவோங்க. ஏன்னா ஹேவ் பின் இன்வெஸ்ட் ஆன் யுவர் டைம் அண்ட் எனர்ஜி. நான் லாஸ்ட்டு பண்ண 10 இயர்ஸ் தப்பு யாரும் செய்யாதீங்க. ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். திஸ் வில் பி ஹெல்ப் ஃபார் யூ. ஓகேவா? என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். அதே மாதிரி ரைட்டிங் சொல்லிட்டேன், ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, வீடியோ எடிட்டிங். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பேசுகிறதுக்கு பிடிக்குமா? எனக்கு வந்து பேச பிடிக்கும். அதனால சொல்கிறேன். நீங்கள் வந்து அதிகமாக பேசுவீங்களா, கான்வர்சேஷன் அதிகமாக வச்சுப்பீங்கன்னா பாட்காஸ்ட் வில் பி பெட்டர் பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ. ஒரு சில பேர் வந்து வீடியோ பாட்காஸ்ட் பண்ணுவாங்க, சில பேர் ஆடியோ பாட்காஸ்ட் பண்ணுவாங்க. அது தகுந்த மாதிரி ஆடியோ இருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு எடிட்டிங் சொல்லிட்டேன், கிராஃபிக் டிசைனிங்னு சொல்லிட்டேன். அடுத்தது நீங்கள் வந்து ஒரு விமனாக இருந்தீங்கன்னா ஓகே. ஏன்னா சிஸ்டர்ஸ் பற்றி சொல்கிறேன். யாரும் இது பற்றி கொஞ்சம் இதாகாதீங்க. சிஸ்டர்ஸ் பற்றி அம்மா அக்கா யாராவது தங்கச்சி யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக ஆட் பண்ணுறது. உங்களுக்கு தெரிஞ்ச டைலரிங்கோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கற்றுக்கோங்க. அதுலேருந்து கொஞ்சம் காசு சம்பாதிக்க பாருங்கள். ஏன்னா நீங்கள் தான் நம்மளுடைய என்ன சொல்கிறது, மனசு சொல்கிறதுக்கு பெருமை. அதை எது சொல்கிறதுக்கு வார்த்தை வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறது. நீங்கள் தான் ஃபேமிலியோட ரன் பண்ணுறீங்க முக்கால்வாசி நேரம். எப்படி சொல்கிறது, எங்களோட நீங்கள் தான் ஒர்க் பண்ணுறீங்க. நாங்கள் வந்து போனால் கொஞ்ச நேரம் 8 ஹவர்ஸோ 10 ஹவர்ஸோ ஒர்க் பண்ணுறோம். ஆனால் எங்களை நம்பி இவ்வளோ நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கனால சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ செய்யுங்க பார்ட் டைமாக. அதே மாதிரி நீங்கள் ஒரு டைப்பிஸ்ட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு இந்த டைப்பிங் வந்துடும். நீங்கள் வந்து இந்த டைப்பிங் தான் சொல்கிறேன். புக் யாராவது எழுதுகிறவங்களா இருந்தீங்கன்னா புக்ஸ் எழுதுகிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா புக்ஸ் எழுதுகிறவங்க தான் டைப்பிங் அதிகமாக பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு நோட் பென் எடுத்துக்கோங்க, என்னென்ன தெரியணும்னு. அதே மாதிரி நீங்கள் ஒரு இங்கிலீஷ் டீச்சராக இருந்தால் சரி, நீங்கள் வந்து இங்கிலீஷ் டீச்சராக சொல்கிறேன். ஹேவ் இன் இங்கிலீஷ் ஆர் எனி அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபார் லாங்குவேஜ். ஏன்னா லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ ஆர் அனதர். ஓகேவா? நம்ம பேசுகிற லாங்குவேஜ் இப்போ வந்து தமிழ் நான் பேசுகிறேன். தமிழ் டு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் இங்கிலீஷ் த குளோபல் லாங்குவேஜ். இங்கிலீஷ் வில் பி கன்வெர்டட் சம் கைண்ட் ஆஃப் ஃப்ரேசஸ். அது மாதிரி நீங்கள் யாராவது இப்போ லாங்குவேஜ் முடிச்சிருக்கிறீங்கன்னா நீங்கள் போயிட்டு இல்லைனா கூட கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் தரேன். நான் சின்னதாக ஒரு புக் எழுதினுக்கிறேன். ஹேவ் பீன் நீடட் ஃபார் இங்கிலீஷ். நீங்கள் யாராக கூட இருங்க, ஓகே, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏஜஸ் டசன்ட் மேட்டர். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். போக போக புக்கு நல்லா சேல்ஸ் பிக்கப் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு வரத்தில் நம்ம 50-50 ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம். எப்படி சொல்லுது, நான் வந்து புக்ஸ் எழுதுவேன். என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து புக்ஸ் எழுதினுக்கிறாங்க. அந்த அமௌண்ட் எப்படின்னா நம்ம இன்னும் நல்லா சேல்ஸ் பிக்கப் ஆகும்போது இப்போ சொல்லிடுறேன், தகுந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? டைப்பிஸ்ட் சொல்லிட்டேன். அடுத்தது வந்து உங்களுக்கு டிரைவிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிரைவிங் கற்றுக்கோங்க. என்ன சொல்கிறது, டிரைவிங் ஆர் எனி திங். ஹேவ் பின் குக்கிங்கில் ஒரு சில பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் குக்கிங் கற்றுக்கோங்க. நல்ல விஷயம். ஏன்னா குக்கிங் தான் நம்மளுக்கு சாப்பாடு இருக்குது. எது இருந்தாலும் ஏன்னா நம்மளுக்கு சமைக்க தெரிஞ்சால் தான் சாப்பிட முடியும். ஒரு சில இடத்துல வந்து விலை அதிகமாக இருக்கும்.
ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பசங்க வந்து பொருள் வாங்கி போட்டுருவாங்க, சமைக்கிறது அவங்களே சமைச்சிப்பாங்க. ஒரு சில இடத்துல வந்து ரேட் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால ரூமுக்கு சாமான்லாம் வாங்கி போட்டு, சமைக்கிற சாமான்லாம் வாங்கி போட்டு அவங்களே சமைச்சிப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த காசு கொஞ்சம் சேவ் பண்ணலான்னுக்காக பண்ணுவாங்க. அதனால சொல்ல வந்தேன். இவ்வளோ பேசிவ் இன்கம் பற்றி ஒரு சின்ன ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்மால் ஐடியா தந்துக்கிறேன். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி என்னென்ன லிங்க்ஸ் இப்போ சொன்னாலும் அதே மாதிரி நீங்கள் எழுதுறீங்களா இருந்தீங்கன்னா நியூஸ் லெட்டர் கூட நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அது என்னென்னு கீழே டீட்டெயிலாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நான் என்னென்ன இப்போ உங்களுக்கு சொன்னாலும் அதான் டிஸ்கிரிப்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எழுதுறவங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் இதுலேருந்து கூட காசு எடுக்கலாம். ஆனால் இப்போயே சொல்லிடுறேன், சீக்கிரமாக காசு எடுக்க முடியாது. இப்போயே சொல்லிடுறேன், வில் பி த லாங் டேர்ம் கேம். நீங்கள் வந்து ஒரு ஃபீல்டில் மாஸ்டர் ஆகிற வரைக்கும் கஷ்டம். ஹேவ் பீன் டிபெண்ட்ஸ் அப்பான் 6 months or 1 year வில் பி நியூஸ் ஒன் யுவர் டைம். ஓகே, இவ்வளோ விஷயம் என்னால் முடிஞ்சிருக்கு சொல்லிக்கிறேன். கீழே ஏதாவது நான் ஒரு சில சொன்ன வார்த்தை தப்பாக இருந்தால் கூட சரியில்லை, இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ இது மாதிரி தப்பு பண்ணிட்டீங்க, அதே மாதிரி ப்ரோ என்னுடைய பாயிண்ட் இது மாதிரி ஆட் பண்ணி சொல்லணும்னா கூட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக வெயிட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, யூர் சைனிங் ஆஃப் brothers and sisters. Bye. Tomorrow will see you there. நாளைக்கு சொல்கிறேன் கன்ஃபார்மாக. டக்குன்னு டாபிக் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வர டாபிக் என்னன்னு நாளைக்கு பார்க்கலாம். பாய்.